துணை முதலமைச்சர் உதயநிதி, டென்ஷனை காட்டிய துரைமுருகன், எரிச்சலை காட்டிய கனிமொழி திமுகவில் வெளிப்படையாக எதிர்ப்பு வெளித்திருக்கு. இதையெல்லாம் தான் இன்னைக்கு அரசியல் தொகுப்பு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறோம். வணக்கம், இது நியூ பாரத். நான் உங்கள் காண்டீவன். திமுகவில் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இருக்கிறது வெளிப்படையா தற்போது தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆகஸ்ட் 19ஆம் தேதி பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரா பதவி ஏற்பாருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆதரவு குரல் கொடுத்தது யாரு அப்படின்னா ராஜகண்ணப்பன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமைச்சர் KKSR சரி, உதயநிதி துணை முதலமைச்சரா இருக்கிற போறதா சொன்னாரு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த TRP ராஜா, தாமு அன்பரசன், ஏன் இந்த சபாநாயகர் அப்பாவை கூட என்ன சொன்னாரு, துணை முதலமைச்சரா அவர் ஆவறதுக்காக நாங்களும் காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது தமிழ்நாட்டில் எந்த அமைச்சர் செய்தியாளர்களை சந்திச்சாலும் அவர்கள்கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கக்கூடிய கேள்வி பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் எப்போ துணை முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு தான். இந்த கேள்விக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் எல்லாருமே காத்திருப்பதாகவும், அதே நேரத்தில் துணை முதலமைச்சர் அவரை பதவி உயர்வு கொடுக்கறதுக்கு முதலமைச்சர் தான் முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது தான் ரீசெண்டா தஞ்சாவூர்ல திமுகவுடைய எம்பியும் அந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்காங்க இல்லையா, அக்கா கனிமொழி, அவங்க செய்தியாளர்கள்கிட்ட பேசினாங்க. அப்போ உதயநிதிக்கு எப்போ துணை முதலமைச்சர் பதவி குறித்து ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு. அப்ப கனிமொழி அக்கா என்ன செஞ்சாரு அப்படிங்கறத நீங்களே பாருங்க. உதயநிதி மற்றும் இன்பநிதி குடும்ப ஆட்சி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது உதயநிதி அப்படிங்கிற ஒரு பேரை கேட்டதுமே கனிமொழி அக்கா எரிச்சலாகி அந்த இடத்துல இருந்து வேகமா போறத நம்ம பார்க்க முடிஞ்சது. அதே போல பாத்தீங்கன்னா ரீசெண்டா காட்பாடியில கூட பாத்தீங்கன்னா திமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்காரு இல்லையா அண்ணன் துரைமுருகன், அவரும் செய்தியாளர்களை சந்திச்சாரு. பேட்டியில நிறைய கேள்விகள் போச்சு. அவரிடமும் என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர் பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் எப்ப ஆவாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த பிரஸ் மீட்ல இவரு நம்ம துரைமுருகன் என்ன பண்றாருனாக்கா டென்ஷன் ஆகி எங்கிட்ட அந்த கேள்வி எல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து எழுந்து போயிடுறாரு. அந்த வீடியோவும் கொஞ்சம் பாருங்க. சார், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி தரணும்னு சொல்லி இந்த கேள்வி மட்டும் தெரியும். அந்த கேள்வி பார்ப்போம். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆவறதுக்கு கனிமொழி அக்காவும் சரி, துரைமுருகனும் சரி ஏன் எரிச்சல் ஆகுறாங்க அப்படின்னாக்கா, முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவருக்கு அப்புறம் திமுகவை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு கனவுல பாத்தீங்கன்னா அக்கா கனிமொழி இருக்காங்களாம். தான் இருக்கக்கூடிய இந்த காலத்திலேயே துணை முதலமைச்சரா ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா துரைமுருகன் இருக்காங்க. இவங்கள துரைமுருகன் திமுகவுடைய பொதுச் செயலாளராகவும், அக்கா கனிமொழி பாத்தீங்கன்னா துணை பொதுச் செயலாளரும் இருக்காங்க. இப்படி திமுகவுடைய துணை பொதுச் செயலாளரும் பொதுச் செயலாளருமே பாத்தீங்கன்னா பதவியில இருந்துகிட்டு இருவருமே பாத்தீங்கன்னா உதயநிதியை துணை முதல்வர் ஆகிறதுக்கு விரும்பல அப்படிங்கிறது தான் அண்மை காலத்தில் நடந்த அந்த பிரஸ் மீட்டை பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாலினுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கட்சியில உதயநிதி அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கனிமொழி அக்கா விரும்புறாங்களாம். இப்போதே உதயநிதிக்கு விட்டு கொடுத்துட்டோம்னா தன்னால துணை முதலமைச்சராகவே ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் துரைமுருகன் கருதுறாராம். அதாவது பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு நீங்க முடிச்சுட்டி கொள்ளுங்க, ஆனா இதே நேரத்துல என்னையும் துணை முதலமைச்சரா ஆக்கிடுங்க அப்படிங்கிறது தான் துரைமுருகனுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத்தனை நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா உதயநிதி ஈஸியா துணை முதலமைச்சரா ஆயிடுவார்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கட்சிக்குள்ள இந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கக்கூடிய காரணத்தால தான் முதலமைச்சர் ஸ்டாலின் உதயநிதியை இன்னும் துணை முதலமைச்சரா ஆக்காம வச்சிருக்காங்க அப்படிங்கிறதா துரைமுருகன் அப்புறம் கனிமொழி அவங்களுடைய செயல்பாடுகள் மூலமா நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. மீண்டும் ஒரு அரசியல் தொகுப்பு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது எப்போதும் போல் நான் உங்கள் காண்டீவன்.